அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரம் வரையிலும் இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக எந்த அளவுக்கு பாடு அனுபவித்தார் என்ற சத்தியத்தை நாம் கடந்த ஒரு சில வாரங்களாக ரொம்ப தெளிவாக தியானித்து வருகிறோம். குறிப்பாக கடந்த வாரத்திலே இயேசு சிலுவையில் அறையப்படும் போது அவர் அங்கே 6 மணி நேரம் பாருங்க, அங்கே சிலுவையிலே தொங்கினார். 6 மணி நேரம் அவர் அனுபவித்த மகா பெரிய பாடுகளை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த வாரம் அதை தொடருவோம், வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் மற்றும் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்பொழுது 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே இயேசு சிலுவையிலே அந்த 6 மணி நேரம், பகல் 9 மணியிலிருந்து கிட்டத்தட்ட சாயந்தரம் 3 மணி வரைக்கும் அவர் சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கும் போது அவர் அனுபவித்த மகா பெரிய பாடுகளை நாம் பார்த்தோம். சரீர பிரகாரமாக எப்படி பாடு அனுபவித்தார், இரண்டாவது ஜனங்களால் அவர் பரியாசம் பண்ணப்பட்டு தூஷிக்கப்பட்டு எப்படி பாடு அனுபவித்தார் என்பதை பார்த்தோம். இறுதியாக நாம் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். எப்படி இயேசு அந்த 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கும்போது நடு பகல் 12 மணி வரும்போது, இந்த 12 மணியிலிருந்து இயேசு தம்முடைய ஜீவனை விட்ட மூன்றாம் சாயந்தரம் 3 மணி வரையிலும் ஒரு அந்தகாரம் பாருங்க பூமியை மூடிற்று. எருசலேம் பட்டணம் முழுவதுமாக அந்தகாரம் தால் நிரம்பினது. பூமி பாருங்க கார் இருளினால் மூடப்பட்டது. அது ஏன் அப்படி நடந்தது என்பதை தான் நாம் கடந்த வாரம் பார்க்க ஆரம்பித்தோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அதை தொடருவோம். பாருங்க, இப்போ பாருங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். தேவ பிள்ளைகளே, பாருங்க, அந்த நடுப்பகல் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் பாருங்க, திடீரென்று இயேசு சிலுவையிலே அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்தகாரம் என்ன செய்தது, மூடிற்று என்று சொல்லி நாம் மார்க் 15ஆம் அதிகாரம் 33-34 வசனத்துல வாசித்தோம். அந்த வேளையில தான் இயேசு என்ன செய்கிறார் பாருங்க, சத்தமா இப்படி கதறுகிற ஒரு கூக்குரலை கேட்கிறோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்துல பார்க்க ஆரம்பித்தோம். பாருங்க, இயேசு சிலுவையிலே அனுபவித்த எல்லா பாடுகளிலும் உச்சக்கட்ட பாடு இதுதான். பாருங்க, இதுதான் உச்சக்கட்ட பாடு. அது என்னது?
பாருங்க, அந்த ஏன் அந்தகாரம் ஒரு 3 மணி நேரம் ஏன் பாருங்க பூமியை மூடிட்டு, பாருங்க வாசிக்கிற அந்த வசனத்தை மார்க்கு 15ஆம் அதிகாரம் 33-34 வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. அந்த வேளையில தான் இயேசு கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஏன் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அதை தான் நம்ம ஏசாயா 53:10 பார்க்கிறோம். அந்த 3 மணி நேரம் என்ன ஆயிற்று பாருங்க. அந்த வேளையில தான் தேவன் நம்முடைய பாவங்களுக்கான தம்முடைய எல்லா கோபாக்கினையும் பாருங்க இயேசுவின் மேல் என்ன செய்தார், ஊற்றினார். தேவ கோபாக்கி, நம்முடைய பாவங்களினால் உண்டான அந்த தேவனுடைய நீதியுள்ள கோபம் இயேசுவின் மேல் என்ன செய்யப்பட்டது, ஊற்றப்பட்டது. அதை தான் நம்ம ஏசாயா 53:10 பார்க்கிறோம். அங்கே வேதம் சொல்லுகிறது என்னாச்சா, கர்த்தரோ இயேசுவை நொறுக்க சித்தமாகி, இங்க சித்தமாகின்னு வருது, ஆங்கிலத்தில் இன்னும் அழகா வருது, கர்த்தரோ இயேசுவை நொறுக்க பிரியமாகி பாருங்க அவரை பாடுகளுக்கு என்னது உட்படுத்தினார். அப்போ யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகள், அந்த வேளையில் என்னாச்சு, இயேசு தன்னை குற்ற நிவாரண பலியாக தேவனுக்கு சிலுவையில் ஒப்பு கொடுத்த போது பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் அங்கே சுமக்கிறார். அதை தான் கடந்த வாரத்துல பார்த்தோம். அங்கே வேதம் 2 கொரிந்தியர் 5:21 பார்த்தோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை தேவன் என்ன செய்தாரா, பாவமாக்கினார். அப்போ இயேசு குற்ற நிவாரண பலியாக பாருங்க நம்முடைய பாவங்களை எல்லாம் அங்கே பாருங்க சுமக்கிறார். சுமக்கும் போது என்ன ஆகுது, இப்போ அந்த பாவங்களினால் உண்டான அந்த தேவ கோபாக்கினை இயேசுவின் மேல் என்ன செய்யப்பட்டது, ஊற்றப்பட்டது. கர்த்தர் பிதாவாகிய தேவன் இயேசுவை நொறுக்க பிரியமாகி, இயேசுவை பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார், பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். குற்ற நிவாரண பலியாக நம்முடைய எல்லா கோபாக்கினையும் இயேசு தன்மேல் என்ன செய்கிறார், சுமக்கிறார். சுமந்ததுனால என்னாச்சு பாருங்க, நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நாம் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டோமே, அந்த தண்டனையையும் இயேசு தன்மேல் என்ன செய்கிறார், சுமக்கிறார். சுமந்து பாருங்க அவர் நம்முடைய பாவங்களை இயேசு அங்கே சிலுவையில சுமந்தது நிமித்தம் இப்போ பிதாவாகிய தேவன் பாருங்க இயேசுவை சிலுவையில என்ன செய்கிறார், கைவிடுகிறார். சிலுவையில கைவிடுகிறார். அதனாலதான் அங்க இயேசு கதறுகிறார், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர். ஏன் அதை இயேசு அப்படி கதறுகிறார், ஏனென்றால் நம்முடைய பாவத்தை சுமந்தது நிமித்தம், அதனால் வருகிற தேவ கோபாக்கினியை தன்மையில் அவர் சுமந்தது நிமித்தம். இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அங்கே இயேசு பிதாவினிடத்திலிருந்து முதல் முறையாக அவருடைய வாழ்வின் சரித்திரத்திலே அவர் பிரிக்கப்பட்டு பாருங்க பிதாவால் கைவிடப்படுகிற அந்த மகா எல்லா வேதனையிலும் அந்த மிகப்பெரிய அந்த மகா பெரிய அந்த வேதனையாகிய அந்த பிதாவினிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிற வேதனையை இயேசு சிலுவையிலே பாருங்க சுமக்கிறார். ஏன் சுமந்தார்? ஏன்னா நாம நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டோம். இப்போ நாம திரும்ப தேவனோடு ஒப்புரவாக்கப்படணும்னா அந்த தண்டனை இயேசு சுமந்தாதான் நாம இப்போ தேவனிடத்தில் மறுபடியும் என்ன செய்ய முடியும், சேர முடியும், தேவனோடு ஒப்புரவாக்கப்பட முடியும். அதனால அங்கே இயேசு பாருங்க பிதாவினிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவராக
பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்டவராக அங்கே இயேசு பாருங்க நம்முடைய பாவங்களுக்கான மொத்த தேவ கோபாக்கினின் தண்டனையை அங்கே அவர் சுமந்தவராக தொங்கினார். அந்த நாள்தான் அந்த வேதனை தாங்க முடியாமதான் இயேசு அங்கே கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, இவ்வளோ பெரிய வேதனையை இயேசு பாருங்க நமக்காக சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும்படி எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படும்படி, எப்படி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்கிறார், அதே போல் நாமும் தேவனுடைய குடும்பத்திலே ஒரு குமாரனாக குமாரத்தியாய் நம் எல்லாரும் மாற்றப்படும்படிதான் இயேசு சிலுவையிலே அவர் பிதாவினிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிற அந்த தண்டனையை அவர் சிலுவையில என்ன செய்தார்? சுமந்தார். பாருங்க, அவ்வளவு வேதனையை சுமந்துதான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, முடிவிலே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இப்போ யோவான் 19ஆம் அதிகாரம் பாருங்க, இப்போ 30வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு நம்முடைய பாவங்களுக்கான எல்லா தண்டனையும் அவர் தாம் சுமந்து முடித்து விட்டார் என்று அவர் உணர்ந்தவுடன் இப்போ சொல்லுகிறார் பாருங்க, முடிந்தது என்று சொல்லி அவர் தம்முடைய ஆவியை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இயேசு நம்முடைய பாவங்களுக்கான எல்லா தண்டனையும் சுமந்து முடித்து முடிந்தது என்று சொல்லி அப்புறம்தான் தம்முடைய ஜீவனை என்ன செய்தார்? விட்டார். அவர் பாருங்க, இயேசு சிலுவையில மரிக்கும் போது அந்த நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் 3 மணி. பாருங்க, அந்த 3 மணிக்கு இயேசு ஏன் மரிக்கிறாரு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அது ரொம்ப ஒரு முக்கியமான வேலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இயேசு சிலுவையில பாருங்க மரித்த அந்த தினம் பாருங்க, அன்றைக்கு அது என்ன தினம்? அன்றைக்கு தான் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்ட நாள். பாருங்க, பஸ்கா பண்டிகை அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அன்றைக்கு எருசலேம் பட்டணத்திலே அனுசரித்து கொண்டிருந்தார்கள். எருசலேம் பட்டணத்துக்கு இஸ்ரேல் தேசத்தின் எல்லா பகுதியிலிருந்தும் பாருங்க ஜனங்கள் வந்து அன்றைக்கு அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடினார்கள். பஸ்கா பண்டிகை எதற்காக கொண்டாடப்பட்டது? பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க 430 வருஷம் எகிப்துக்கு அடிமைகளா இருந்தார்கள். ஆனா என்றைக்கு பாருங்க மோசேயோடு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பஸ்கா பலி எப்போ செலுத்தப்போ, அந்த ஆட்டுக்குட்டி எப்போ பலியிடப்பட்டு அதனுடைய ரத்தம் எப்பொழுது பாருங்க அவங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களிலே அந்த ரத்தம் எப்பொழுது பூசப்பட்டதோ பாருங்க, அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை என்ன செய்தார்கள்? அனுபவித்தார்கள். அதை நினைவு கூறும்படிதான் பாருங்க வருஷம் பஸ்கா பண்டிகை பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் எருசலேம் பட்டணத்துல கொண்டாடினாங்க. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்பொழுது அடிக்கப்பட்டதுன்னா அந்த மதியம் 3 மணிக்கு தான். பாருங்க, அந்த வேளையில தான் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவையில என்ன செய்தார்? நமக்காக எல்லா பாடுகளையும், நம்முடைய பாவங்களுக்கான எல்லா பாடுகளையும் அவர் அனுபவித்த பிறகு அவர் பாருங்க, அவர் அந்த மதியம் 3 மணிக்கு அவர் சிலுவையில என்ன செய்தார்? பாருங்க, மரிக்கும்படி தண்ணியை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அவர் அங்கே மரித்த போது என்னாச்சு? எப்படி
அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்பொழுது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்ட அந்த ரத்தம் சிந்தப்பட்டதோ, அப்பொழுது எப்படி அவங்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டானதோ, தேவ பிள்ளைகளே, நமக்கும் இயேசு அந்த சிலுவையில் இவ்வளவு பாடுகளை அனுபவித்து மரித்தது நிமித்தம் பாருங்க, இன்றைக்கு நாம் எல்லா விதமான பிசாசு பாவ சாப அடிமைத்தனத்திலிருந்து நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? விடுதலை என்ன செய்கிறோம்? அனுபவிக்கிறோம். பிரியமானவர்களே, அதை தான் பாருங்க 1 பேதுரு 1:19 சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 1:19 வேதம் சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 1:18-19 வாசிக்கிறேன். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத வாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பிரியமானவர்களே, எப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கான எல்லா பாருங்க எல்லா வேதனையும் அவரை அனுபவித்து முடித்து எப்போ முடிந்தது என்று சொல்லி பாருங்க தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரு. அந்த வேளையில என்னாச்சு? அவர் அங்கே சிலுவையில குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக நமக்காக அங்கே அவர் சிலுவையிலே மரித்தது நிமித்தம் இப்போ சிலுவையிலே அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாய் இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? எல்லா பாவ அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு என்ன செய்கிறது? மீட்பின் விடுதலை என்ன செய்கிறது? உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்க, இன்றைக்கு ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு விதத்துல பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சில சாபங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. சிலருக்கெல்லாம் தீர்க்க முடியாத வியாதிகள் பல நாட்களா இருக்கிறது, விடுதலையே இல்லை. அல்லது சில போராட்டங்கள் திரும்ப திரும்ப வந்து ஜனங்களை அடிமைப்படுத்துகிறது. விடுதலையே இல்லை வாழ்க்கையில. அது நிமித்தம் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நேயர் அதனால இன்னைக்கு கதறுகிறாங்க. ஐயோ, எனக்கு விடுதலை இல்லையா? இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த சாபத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் கதறுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு பாருங்க நற்செய்தி வந்து விட்டது. என்ன நற்செய்தி? இயேசு உங்களுக்காக பாருங்க 1 கொரிந்தியர் 5:7 வாசிக்கிறோம் பாருங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பாருங்க நமக்காய் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியிடப்பட்டு விட்டதனால அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்கான எல்லா தண்டனையும் மொத்தமாக அவர் அனுபவித்து விட்டபடினால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பாருங்க கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் நமக்கு மீட்பின் விடுதலை என்ன செய்கிறது? உண்டாயிருக்கிறது. அது மட்டும் இல்ல, பாருங்க இயேசு அங்கே பாருங்க சிலுவையில அவர் பாருங்க மரித்த போது என்ன ஆயிற்று பாருங்கள் தேவ பிள்ளைகளே. வேதம் பாருங்க அங்கே இயேசு சிலுவையிலே மரித்த போது நடந்த ஒரு ஆச்சரியமான காரியத்தை வேதம் இங்கே சொல்லுகிறது பாருங்க. மார்க்கு 15 மார்க்கு 15 பாருங்க. இப்போ 37-38 உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது
தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பிரியமானவர்களே, நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, வெறும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மட்டுமல்ல, இனி நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்படனா என்ன அர்த்தம்? தேவனிடத்திலிருந்து பாவத்தினிடத்து பிரிக்கப்பட்டுட்டோம். ஆனா தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட நாம் திரும்பவும் நமக்கு தேவனோடு ஒரு உறவு உண்டாகும்படி திரும்பவும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படும்படி தேவன் நமக்காக வழியை திறந்து விட்டார் என்ற அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக பாருங்க, அங்கே பிரதான ஆசாரியன் பாருங்க, அங்க பஸ்கா ஆட்டுக்குட்டியை அந்த 3 மணிக்கு அங்கே பலி, பல்லாயிரக்கணக்கான ஆட்டுக்குட்டி அன்றைக்கு இயேசு அந்த சிலுவையில பாருங்க, அவர் பாடுபட்ட அந்த வேளையிலே, அவர் ஜீவனை விட்ட அந்த வேளையிலே பாருங்க, பல்லாயிரக்கணக்கான ஆட்டுக்குட்டி பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அங்கே எருசலேம் பட்டணத்துல என்ன செய்யப்பட்டது, அங்கே பலியிடப்படும். பாருங்க, அந்த வேளையில என்னாச்சு, திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத விதத்துல பாருங்க, அந்த எருசலேம் தேவாலயத்துல அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவே இருந்த அந்த திரைச்சீலையை தேவன் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழித்தார். எதற்காக கிழித்தார்? இப்போ நாம் தேவனிடத்துல திரும்பவும் செல்ல, தேவனோடு திரும்பவும் நமக்கு உறவு உண்டாக, அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட நமக்கு தேவனிடத்தில் சேர்வதற்கு வழி திறந்து விட்டது என்பதை காட்டுவதற்காக, தேவ பிரசன்னம் இப்பொழுது மனிதனுக்கு திறக்கப்பட்டு விட்டது என்பதை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக பாருங்க, அங்கே இயேசுவின் ரத்தம் அங்கே சிலுவை என்னும் அந்த பலிபீடத்துல சிந்தப்பட்டவுடன் பாருங்க, இப்போ மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் திரைச்சலை கிழிக்கப்பட்டு தேவனிடத்திற்கு செல்வதற்கான வழியும் என்ன செய்யப்பட்டு விட்டது, திறக்கப்பட்டு விட்டது. தேவ பிள்ளைகளே, இதன் மூலம் நமக்கு சொல்லப்படும் செய்தி என்ன? இனி நாம் பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமையாய் வாழ வேண்டிய அவசியம் என்னது இல்லை. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். அதான பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல பாருங்க, வேதம் சொல்லுது பாருங்க, இயேசு சொல்லுகிறார். யோவான் 8:36வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே என்ன செய்தீர்கள், விடுதலையாவீர்கள். பாருங்க, இயேசு அங்கே சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்கான பலியாக அவர் சிலுவையிலே மரித்ததுனால இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? எல்லா பிசாசு பாவ சாப அடிமைத்தனத்திலிருந்து இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டீர்கள். மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டீர்கள். நிஜமா, உண்மையா? ஆண்டவர் சொல்றார், உண்மையா உனக்கு விடுதலையை தந்துட்டேன் மகனே, மகளே, இனி அழாத, கண்ணீர் இன்றைக்கு துடைக்கப்பட்டது என்று கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஏனென்றால் அவர் உங்களுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் சிலுவையிலே மரித்து விட்டார். ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. தேவனிடத்தில் சேர்வதற்கான வழியும் திறக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நீங்கள் மெய்யாகவே விடுதலையானீர்கள். ஆதலால் இந்த நாளிலே ஒருவேளை சில காரியங்களால் நீங்கள் கட்டப்பட்டு விடுதலை இல்லாமல் நீங்கள் இருப்பீர்களானால், இப்பொழுது நாம் எல்லாரும் கேட்ட அந்த சத்தியத்தின் அடிப்படையில நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இந்த வேளையில இந்த கேட்ட அந்த சத்தியத்தை விசுவாசித்து ஆண்டவர் இயேசுவின் மேல என்ன செய்யுங்க, இந்த விசுவாசத்தை வைங்க. விசுவாசத்தை வைத்து ஜோமுனுங்க. ஜோமுனும் போது இணைஞ்சு ஜோமுனுங்க. ஜோமுனும் போதே இப்பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யும், உண்டாகும். ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறப்பா. இயேசு சிலுவையிலே எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குகிற பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவையிலே பலியிடப்பட்டாரு. ஆமாண்டவர், எல்லா தேவனுடைய கோபாக்கியம்
தேவனுடைய எல்லா பாவத்துக்கான தண்டனையும் ஒரு சிலுவையிலே சுமந்து அவர் முடிந்தது என்று சொல்லிவிட்டார். ஆதலால் இந்த நாளிலே ஆண்டவரே, இது கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்விலும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து அவர்களுக்கு முடிவு உண்டானது என்று இயேசுவின் நாமத்துல ஆண்டவரை நாங்கள் இப்பொழுது டிக்ளேர் பண்ணுகிறோம். ஆண்டவரே, முடிந்தது. அன்பு சகோதரன் சகோதரி, உங்களுடைய அந்த நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க அந்த போராட்டத்திலிருந்து இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், மெய்யாகவே நான் உன்னை விடுதலை ஆக்கினேன், அதனால் உன் விடுதலை பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இந்த வேளையிலே இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, இப்பொழுது இந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஆண்டவர் இயேசுவே என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி முன்னோக்கி கூப்பிடட்டும். அப்பா, கூப்பிடும் போதே இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன விஷயத்துல அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களோ, என்ன போராட்டத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, அந்த கட்டுகள்லேருந்து உங்களுடைய பிள்ளைகள் கட்டவிழ்க்கப்படட்டும். அந்த போராட்டத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை இப்பொழுதே இயேசு நாமத்தில் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். சேஷமா கண்களிலே கண் சம்பந்தப்பட்ட ஆண்டவர் என்ன பலவீனம் வியாதியினால் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அதிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் தழும்பலால் சுகம் உண்டாவதா என்று கட்டளையிடுகிறோம். செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.